ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆலன் த டெவலப்பர். ஸோ இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTML இருக்க ஐஃப்ரேம் அப்படின்ற டாக் தான். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சென்னையில் இன்டர்ன்ஷிப் பண்ணணும். அதுவும் எங்கே பண்ணணும் அப்படின்ற ஐடியா இல்லையா? வாங்க எங்கே பண்ணலான்னு நான் சொல்கிறேன். ஸோ காஷி இன்ஃபோடெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு தனித்தனியாக இன்டர்ன்ஷிப் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து என்னென்ன இன்டர்ன்ஷிப்பில் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ப்ராஜெக்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்மில் ஒரு இன்டர்ன்ஷிப்பு, அதுக்கு தனி டியூரேஷனு, லாங் டேர்மில் ஒரு இன்டர்ன்ஷிப்பு, ஷார்ட் டேர்ம் இன்டர்ன்ஷிப்பில் என்னென்ன டெக்னாலஜிலாம் நமக்கு சொல்லித்தராங்க, லாங் டேர்மில் என்னென்ன டெக்னாலஜி சொல்லித்தராங்க அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள நீங்கள் ஈஸியாக காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அவங்களோட மொபைல் நம்பரும் இங்கேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஈஸியாக அவங்க மொபைல் நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்லையா இந்த ஃபார்மில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக உங்களை காண்டாக்ட் பண்ணுறது மூலமா ஒரு இன்டர்ன்ஷிப்பை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஐஃப்ரேம் அப்படின்ற டேகு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஃப்ரேம் அப்படின்ற டேக் வந்து ஒன்றும் இல்லை, ஐஃப்ரேம் அப்படின்றத நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் அப்படின்றது ஒன்று வந்து இருக்குது. ஸோ இந்த சோர்ஸ் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே தான் நம்ம எக்ஸ்டர்னலாக இருக்க சில விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம இதுக்குள்ளே கொடுத்து அந்த விஷயத்தை நம்ம பேஜில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த இன்டர்ன்ஷிப் இன் சென்னை ஃபார் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு பேஜ் வந்து பார்த்தோமா, அந்த பேஜை என்னோட இந்த வெப் பேஜ்குள்ளே வர வைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு இந்த ஐஃப்ரேம் அப்படின்ற டேக் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதை எப்படி சார் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் நம்ம பார்த்துட்டு இருந்த பேஜ். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த யூஆர்எல்லை நம்ம காப்பி பண்ணிக்கணும், ஓகேவா? ஸோ இந்த யூஆர்எல்லை நம்ம காப்பி பண்ணிட்ட பிறகு ஸோ நம்ம அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட கோடிங்குள்ளே அந்த ஐஃப்ரேம் அப்படின்ற டேக் இருந்துச்சுல, அந்த டேக்குள்ளே எஸ்ஆர்சி அப்படின்றது ஒன்று இருந்துச்சுல, அதுக்குள்ளே நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். ஸோ இந்த இருக்குல்லையா, இந்த எஸ்ஆர்சிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை நம்ம இப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்ட பிறகு நமக்கு வந்து அந்த பேஜ் வந்து இங்கே வந்துடும். இப்போ வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது இல்லையா? ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா வித்து அண்ட் தென் ஹைட் வந்து கொடுக்கணும். ஸோ வித்து ஹைட் கொடுத்துடலாமா? வித்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 700 பிக்சல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறிச்சு பாருங்களேன் இங்கே. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹைட் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு 700 பிக்சல் அப்படின்றத கொடுத்துக்கிறேனே. இதுவும் ஒரு 700 பிக்சல் அப்படின்றது கொடுத்தோன்னா என் பேஜ்குள்ளே இது வந்து இந்த மாதிரி நம்மளோட பேஜ்குள்ளே வந்துடும், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஐஃப்ரேம் அப்படின்ற டேக். ஸோ இந்த மாதிரி இன்னொரு பேஜ் எடுத்துகிட்டு வரலாம், இல்லை இன்னொரு சோர்ஸில் இருக்க அந்த சோர்ஸை கூட எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த இடத்துல காமிக்க முடியும். ஒரு யூடியூப் வீடியோவை எடுத்துகிட்டு வந்து நம்மளால் இந்த ஐஃப்ரேம் டேக்குள்ளே போட்டு நம்மளோட வெப் பேஜ்குள்ளே ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியும். இல்லை வேறு இடத்துல நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் பேஜை வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த பேஜை இந்த பேஜ்குள்ளே வந்து நீங்கள் காட்டணும் அப்படின்னு நினச்சா அந்த ஒர்க்கை கூட நம்ம இந்த ஐஃப்ரேம் மூலயமா பண்ணிக்கலாம். ஒரு கூகுள் மேப் எடுத்துகிட்டு வந்து நம்ம பேஜில் ஷோகேஸ் பண்ணணும். ஓகே, வாங்க அதையும் பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேணுன்ற ஒரு லொக்கேஷனை வந்து நான் கூகுள் மேப்பில் வந்து சர்ச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த சர்ச் பண்ணி எடுத்திருக்கேன். அது இல்லைனா உங்களுக்கு வேணுன்ற லொக்கேஷனை நீங்கள் பின் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த லொக்கேஷனை நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லொக்கேஷனை சர்ச் பண்ணி இந்த இடத்துல வரும்போது இந்த ஷேர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஷேர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல எம்பர்டிய மேப் அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்கும். இந்த எம்பர்டிய மேப்குள்ளே போய்ட்டு இங்கேயே உங்களுக்கு HTML கூட கொடுத்துருவாங்க. அந்த நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். எந்த சைஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேப் வந்து உங்களோட வெப்பேஜில் தெரியணும். சைஸ் வந்து ஸ்மாலு, மீடியமு, லார்ஜ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கலாம். இல்லைனா கஸ்டமைஸ் சைஸ் போயிட்டு எவ்வளோ வித் அண்ட் ஹைட் இருக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்கலாம். இப்போ சும்மா ஸ்மால் அப்படின்றது கொடுத்துட்டு காப்பி HTML அப்படின்றது கொடுத்துட்டு இந்த HTML எடுத்து வந்து என்னோட கோடிங்குள்ளே நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காப்பி பண்ண அந்த கோடை வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த இது வந்து பார்த்திங்கன்னா மேப் வந்து என்னோடய பேஜ்குள்ளே இங்கே வந்துருச்சு. நான் இங்கே ஆப்ரேட் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த மாதிரி ஐஃப்ரேம் டேக் வந்து யூஸ் ஆகுது. Thank you.